நீ பைத்தியக்காரனா இருக்கிறாய். ஹலோ, முழங்கால் போட்டோமா? இந்த சேரெல்லாம் தூக்கி போடணும் நான் அடுத்த வாரத்துலேருந்து. இன்னைக்கு அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிறது, காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, செருப்பை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, செருப்பை போட்டு பலிபீடத்து நிற்கிறது, செருப்பை போட்டு பிரசங்கம். நீ பைத்தியக்காரனா இருக்கிறாய். வேத வசனத்துக்கு மாறாய் வாழ்கிறாய். பிரசங்கம் நிறைய வந்து போச்சு, செய்தியாளர் நிறைய பெருகிட்டான், பயம் இல்லாமல் போய் விடுகிறது. தேவனை தேடி வருகிற கர்த்தருடைய பிள்ளை தேவ சமூகத்தில் வரும்போது நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டும். வந்தோன்னா அப்படி சேர பார்த்தாச்சு, ஃபேன் எங்கே இருக்கு, ஏசி எங்கே இருக்கு, எங்கே ஏசி பக்கம் காற்று சரியாக வரும், அதை தேடி உட்கார தெரியுதே. முதல்ல வந்த உடனே முழங்கால் போட்டு தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்தாயா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து பணிந்து குனிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். என்ன செய்யணும்? முழங்கால் போட்டோமா? முழங்கால் போட்டோமா? நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், அவர் இந்த இடத்துல இருக்கிறார். யாருக்கு முன்பதாக? கர்த்தர் முன்பதாக. முழங்கால் போட்டோமா? ஜெபம் வந்தால் முழங்கால், கர்த்தரை தேடி வந்தால் முழங்கால். கணக்கு சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தெய்வத்தை அவர் ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்துதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது அறியாத புறஜாதிகள் இருக்கிறார்கள், விக்கிரகங்களை சிலைகளை செய்து வைத்து அதுக்கு முன்னாடி முழங்கால் போடுகிறார்கள். உயிரில்லாத கையினால செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு, இல்லாத பொம்மைகளுக்கு, சிலைகளுக்கு முன்பதாக முழங்கால் நிற்கிறார்கள். ஆனால் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற உனக்கு எனக்கும் முழங்கால் போட மனமில்லை. கணக்கு சொல்ல வேண்டும். தெய்வ சமூகத்தில் வரும்போது முழங்கால் போடுகிறோமா? வீட்டிலே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோமா? சபையிலே முழங்கால் போடுகிறோமா? இன்றைக்கு நீ திருந்தி விட வேண்டும், உன் வழிகள் மாற வேண்டும். பொய் கிடையாது. கணக்கின்படியே குற்றவாளியை குற்றவாளி என்றும் நீதிமான நீதிமான் என்றும் அவன் தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. 39 அடிகள் இருக்கிறது. அந்த அடிகளை அவனுக்கு கீழே போட்டு அடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடியெல்லாம் நான் கொடுக்கணும் உங்களுக்கு. பயமில்லாத ஆராதனை, கௌரவ ஆராதனை, கடமைக்கான ஆராதனை, பார்வையில் மற்றொரு பார்வையில் ஆராதனை.